சோலார் பேனல் வந்துட்டு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், இல்ல ஒரு தகடு மாதிரி இருக்கும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அது அப்படி இருக்கவே இருக்காது. அது ஒரு இதையும் தாண்டி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம், அதனால எங்களால அந்த ஸ்பேஸும் கொடுக்க முடியாது, அதுவும் ஹவுஸ் ஓனர் ஒத்துக்க மாட்டாங்க, அது ஒரு இடமே பிரச்சனையா இருக்கும், ஏன்னா நாங்க மொட்டை மாடியில ஒரு கார்டன் வைக்கிறதுக்கோ இல்ல பூச்செடி வைக்கிறதுக்கு கூட அனுமதி தர மாட்டாங்க. முன்னில இருந்து அதுவும் ஃபாரின் கண்ட்ரில எல்லாம் பார்த்தா வணிக வளாகங்கள், கல்வி நிறுவனங்கள், இந்த மாதிரி ஃபேக்டரிஸ் எது இருந்தாலுமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க சோலார் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா வைக்க முடியும். அது நீங்க நினைக்கிறதுல தான் இருக்கு. அதாவது மனம் இருந்தால். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லிமாரோஸ். இன்னைக்கு நான் என்ன டாபிக் எடுத்திருந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலார் தான். நம்ம வீட்டுல சோலார் போடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா சோலார் போடலாம் நம்ம நினைச்சா நம்மளுக்கு அடுத்து மைண்ட்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். சோ நம்மளும் அதான் நினைப்போம். மத்தவங்கிட்ட கேட்டாலுமே வீட்டுல அந்த அளவுக்கு போடுறதுக்கு ஒரு இடம் இல்லை, அதனாலதான் எங்களால போட முடியலன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சோலார் பேனல் போடுறதுக்கு அதோடைய அளவு என்னன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோலார் பேனல் வந்துட்டு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், இல்ல ஒரு தகடு மாதிரி இருக்கும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அது அப்படி இருக்கவே இருக்காது. அது ஒரு டைல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த சோலார் வந்துட்டு 60 செல்களால உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த செல்லினோட அளவு வந்துட்டு 6க்கு 6 அங்குலம் இருக்கும். இது போல 60 செல்களால் ஆனதுதான் ஒரு சோலார் பேனல்னு சொல்லலாம். இந்த பேனலோட அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.25 அடி அகலமும் 5.5 அடி நீளமும் இருக்கும். இதுல 60 செல்களுக்கு பதிலாக 72 செல்கள் கூட இருக்கும். அது கூட 96,144 செல்களும் மாறுபட்டிருக்கும். ஆனா பொதுவா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றது வந்துட்டு இந்த 60 செல்கள் கொண்ட பேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோவாட் சூரிய மின்சாரத்துக்கு எத்தனை பேனல் தேவைப்படும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. பொதுவா இப்ப நம்ம வீட்டுல போடுறதுக்கு இப்ப 1 கிலோவாட் மின்சாரத்தை நம்ம சூரிய ஒளியில இருந்து எடுக்கணும் அப்படின்னா 3ல இருந்து 6 பேனல் வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அது வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோவாட் சூரிய மின்சாரத்தை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120ல இருந்து 140 அடி வந்துட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம், அதனால எங்களால அந்த ஸ்பேஸும் கொடுக்க முடியாது, அதுவும் ஹவுஸ் ஓனர் ஒத்துக்க மாட்டாங்க, அது ஒரு இடமே பிரச்சனையா இருக்கும், ஏன்னா நாங்க மொட்டை மாடியில ஒரு கார்டன் வைக்கிறதுக்கோ இல்ல பூச்செடி வைக்கிறதுக்கு கூட அனுமதி தர மாட்டாங்க, 300ல இருந்து 400 அடி எப்படி தரப்போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கோம். அதுலயும் பிளாட்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுலயும் இந்த பிளாட்ல இருக்கவங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்கவங்க இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பிளாட்ல தானே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மொட்டை மாடி இருக்கு அப்படின்னு யோசிச்சா கூட அதுலயும் ஒரு பாரபட்சம் பார்ப்பாங்க, நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம், உங்களுக்கு எல்லாம் அந்த ஸ்பேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. சோ இதுல அந்த சோலார் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க சோலார் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா வைக்க முடியும். அது நீங்க நினைக்கிறதுல தான் இருக்கு. அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்றது மாதிரி அந்த சோலார் கம்பெனி சொல்லியிருக்காங்க. இப்ப சோலார் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரேடியா எல்லா பேனல்லையும் நீங்க ஒரே இடத்துல வைக்கணும்னு அவசியம் இருக்காது. ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சா கூட அந்த இடத்துல ஏத்த மாதிரி அந்த சோலாரை கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு மாடியில எல்லாம் ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த சூரிய ஒளி படுற இடம் மாதிரி இருக்க வெளிப்புற சுவர்களை வைக்கலாம், இல்லைன்னா பால்கனில வைக்கலாம், இல்ல பால்கனி வெளிப்புற சுவர்களை வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி அந்த இடத்துல எல்லாம் சோலார் வச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்ல கூட மிகவும் நெரிசலா இருக்கக்கூடிய இடத்துல கூட இந்த மாதிரி ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணி தான் அவங்க சோலார் பேனல் எல்லாம் வைக்கிறாங்க. அதாவது பால்கனில இல்ல வீட்டுக்கு வெளியே எந்த வால் ரொம்ப பெருசா இருக்கும் அந்த இடத்துல ஒரு சோலாரை மாட்டி அது மூலியமா கரண்ட் எடுத்து தான் யூஸ் பண்றாங்க.
அதுவும் ஃபாரின் கண்ட்ரில எல்லாம் பார்த்தா வணிக வளாகங்கள், கல்வி நிறுவனங்கள், இந்த மாதிரி ஃபேக்டரிஸ் எது இருந்தாலுமே பெருசா அவங்க இந்த கரண்ட் யூஸ் பண்றதுன்னா ஒண்ணு காற்றாலை மூலமா யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா சோலார் யூஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட் கூட சோலார் யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த ஸ்ட்ரீட் லைட்டை யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல கரண்ட் பில் அதிகமா வருதுன்னு தெரிஞ்சாலும், அதிகமா பவர் கட் ஆகுதுன்னு தெரிஞ்சா கூட சோலார் யூஸ் பண்றதுக்கான ஒரு மனப்பக்குவம் நம்ம ஊர்ல வர மாட்டேங்குது. சோ நம்ம அதையெல்லாம் கம்மி பண்ணணும், நம்ம கரண்ட் பில் கம்மி பண்ணணும், இல்ல நம்ம மின்சாரத்தை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் சோலார் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மத்த கண்ட்ரில எல்லாம் வந்துட்டு இந்த சோலார் யூஸ் பண்ணியோ இல்ல இந்த காற்றாலை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் மின்சாரம் எடுக்கிறாங்க. சோ நம்ம ஊர்லயும் அது ரொம்ப பெருசா யாரும் ஃபாலோ பண்ணல. சோ இதுக்கப்புறமா நம்ம ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கரண்ட் பில்ல சேவ் பண்ணலாம். சோ இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.